மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஹாப்பி தீபாவளி. இப்படி வாங்க பத்திக்குது. அந்த போய் சைக்கிளோட தூக்கிறோம். நல்லா இருக்கு. நாங்க அப்படிதான் நினைச்சு பக்கத்துல நின்று நாங்க கலர் தான் வரும் போட்டுருக்கு. கை கிட்ட டப்புன்னு அடிச்சிச்சு. தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க உங்க ஹீரோயின் கேபிஎஸ் ஹீரோயின் இவ்வளோ அழகாக க்யூட்டாக ரெடி ஆயிருக்காங்க. இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணுவேன். மேக்கப்லாம் அவங்க அக்கா கரிஷ்மா பண்ணி விட்டா. இந்த ஹேர் ஸ்டைல் மட்டும் நான் பண்ணுவேன். இன்னும் 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 வந்து தலை காயில, அதனால இந்த ஹேர் ஸ்டைல் இன்னும் கொஞ்சம் காய்ஞ்சா இன்னும் பெட்டரான ஹேர் ஸ்டைல் பண்ணிடுவோம். ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஓகே, ரெண்டாவது ஹீரோயின் ஏதாச்சு சொல்லுங்கம்மா. ஒன் மோர் ஹீரோயின். ம், நாங்கள் எங்களோட தீபாவளி அவுட்ஃபிட் ரெடி. ஓ தீபாவளி அவுட்ஃபிட் ஓகே, நல்லா இருக்கா? ஆமாம். பா ஃபோட்டோ அதுக்குள்ள ஆரம்பிச்சிருவா போட்டோ போட்டோன்னு. ஒரு ட்ரெஸ் நல்லா இருந்துட்டா போதும். அப்பா போட்டோ, அப்பா போட்டோ. காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இட்லி உப்புமா. எங்களுக்கு தான் கிடைச்சது, மற்றவங்களுக்குலாம் கிடைக்கல. இட்லி உப்புமா, இட்லி, தோசை, சிக்கன் குழம்பு, சாம்பார், சட்னி எல்லாம். மத்தியானத்துக்கு என்னதுன்னு தெரியல. மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா. காலையில சிக்கனு, மத்தியானம் மட்டனு, நைட் என்ன தெரியாது. இது வரைக்கும் எனக்கு அதிர்ச்சி கொடுக்குது. அது அதிர்ச்சி. அந்த சைடு போயிடுச்சு, அப்படியே பறந்துருச்சு அந்த முடி. ஸ்வீட் ட்ரெஸ் சூப்பராக இருக்கு. எல்லாரும் என்ன பாராட்டுங்க. அப்படிங்க எந்த பக்கம் பார்த்தாலும் வெடிக்குது. காது வலிக்குது. ஹாப்பி தீபாவளி கேபிஎஸ் ஃபேமிலி. நல்ல தின்னுடு. 4 தட்டு இட்லி உப்புமா, 10 இட்லி, 2 தோசை, சிக்கன் குழம்பு, சாம்பார், சட்னி எல்லாம் வகை வகையா தின்னுட்டு உட்காந்துருக்காங்க. சாப்பிட்டா ஒரு 3 தோசை அவ்வளவுதான். வடை, உளுந்த வடை. எப்படி இருக்கு என் ட்ரெஸ்? இவங்க 2 பேரும் சேமா போட்டாங்க. மை அவுட்ஃபிட். நாங்க 2 பேரும் சேம் அவுட்ஃபிட். பாருங்க, நான் டிஃபரண்ட். சோ காதுக்குள்ள கொய்யுங்குது. எப்போ சிலிண்டருக்குள்ள பாம்ப வச்சு இப்போ வெடிக்கிறாங்க. சிலிண்டர் செதறிடுச்சு. சரி, நாங்க வந்து காலையில ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு நாங்கெல்லாம் இப்போ சாப்பிட்டு பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கோம். என் கசின்ஸ், எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நாளைக்கு போய் பட்டாசு வெடிக்க போறேன். ஒரு பெரிய பட்டாசு வச்சுட்டு வர வெயிட் பண்ணுறேன். அணுகுண்டா வைக்கிறாங்க. இப்போ அணுகுண்டா வைக்க மாட்டேன். நான் வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வைக்க போகிறேன். கௌதமன நேஹா ஸ்ரீ அக்கா. பேப்பர் வெடி பார்த்தாலே பயமா இருக்கு. நேற்று ஒரு வெடி வெடிச்சோம். இது வந்து அதோட மினியேச்சர் மட்டும் தான். என்ன இது வரைக்கும் அதிர்து. ரிஷாக்கு காதே கேட்க முடியாது. என்ன சத்தம் கேட்குறீ சார்? Is my mother's dress. Dress இல்ல, சாரி. இது பயங்கரமா இருக்கு. கையில ராண்டா இல்ல, அப்படியே சர்ப்ரைசிங். இது 60 சர்ப்ரைஸ். நான் சர்ப்ரைஸ். நாங்க போடுற எந்த ட்ரெஸ்ஸுமே எங்க அப்பாக்கு தெரியாது. ஆமா, எல்லாமே நாங்க வந்து மறைமுகமா தான் எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே காமிச்சோம். தீபாவளிக்கு போட்டு அப்படியே நாங்க சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம். This is our family. ஐயோ ஏமுதில்ல. ஓகே. செல்வகுமாரன் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு மட்டும் இவ்வளவு அழகான சேலை வாங்கிட்டு உன் புரியங்காரனுக்கு மட்டும் ஏடி இப்படி ஒரு சட்டையை வாங்கி கொடுத்துருக்கான்னு என்ன கேட்கறேன். சண்டை போடுறாங்க.
பார்த்துக்கங்க. ஹாப்பி தீபாவளி. நாங்கள் இன்னைக்கு தீபாவளி, இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்கு நாங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்கோம்னு அப்போ வந்து அத்தை மாமான்னு ஒன்று சொல்லிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா, இதோ இவங்க தான் என் அத்தை, இவங்க தான் என் மாமா, இவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் இந்த டைம் தீபாவளி கொண்டாட வந்திருக்கோம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. போட்டோ எடுக்க முடியல, சாரி கட்டி வெங்காயம் ஓட சொல்றாங்க. வெங்காயம் ஒரு மட்டன் செய், பிரியாணி பண்ணு, பூண்டு உரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆரம் எல்லாம் போட சொல்லிட்டு ஜும்கா எல்லாம் போட சொல்லிட்டு பூனை உரி இதை உரி சொல்லிட்டு எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க ராஜுங்க. எப்படி ஹாய் சொல்லு. ஹாய். உனக்கு இன்னைக்கு சிக்கன் மட்டன் நிறைய கிடைக்கும், சாப்பிட்டுக்க சரியா? சிக்கன் எலும்பு, மட்டன் எலும்பு, நிறைய எலும்பு கிடைக்கும் இன்னைக்கு. அதுக்கு சரியான வேட்டை காத்துட்டு இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். இந்த வீடியோல நீங்க வந்து எங்க குடும்பத்தை பாக்குறவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ எல்லா ஃபங்க்ஷன்லயும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிருக்காங்க. எங்க அப்பா கூட பிறந்தவங்க 3 பேரு, இது பாத்தீங்களா எங்க மாமா, இது எங்க அத்தை, இவங்க கூட பிறந்தவங்க 3 பேரு. எல்லாருமே வந்து சொந்தத்துக்குள்ளே இது ஒரு தம்பி, இவங்களோட ஒய்ஃபு, இவங்க உங்களுக்கு யாரு அத்தை பொண்ணா? மாமா பொண்ணு. சரி, மாமா பொண்ணு. ஏன் அத்தை பையன் மாமா பொண்ணுவே கல்யாணம் பண்ணிருக்காங்க. அதனால இவங்க எல்லாம் வந்து கல்யாணம் இவங்க கல்யாணம் பண்ணது அவங்களும் ஒரு மாமா பொண்ணு. எல்லாரும் இப்படி மாமா பொண்ணு அத்தை பையன் இப்படியே கல்யாணம் பண்ணதுனால பெத்த அம்மா. உங்க கூட பிறந்தவங்க 4 பேரு, உங்க கூட பிறந்தவங்க இவங்க கூட பிறந்தவங்க 10 பேரு. இவங்க கூட பிறந்தவங்க 10 பேரு. இந்த 10 பேரோட குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்கதான் அந்த இவங்க எல்லாம் எங்க அத்தை மாமா சித்தி சித்தப்பா எல்லாம் எங்க அப்பா எல்லாருமே இவங்க எல்லாம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படியே கல்யாணம் பண்ணதுனால இதோ இது எங்க பெரியம்மா, சின்ன பெரியம்மா, இவங்க எல்லாம் வந்து இப்படி சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணதுனால நாங்க வந்து கல்யாணம் பண்ணதுனால ஃபேமிலி ஆகல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஃபேமிலியா இருந்தவங்க இப்ப எல்லாருமே நாங்க வந்து இவங்க எல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே சேர்ந்து வளர்ந்துருக்காங்களா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணா அப்படியே வந்து ரொம்ப பாண்டிங்கோட வளர்ந்ததுனால இப்ப அவங்க எல்லாம் மேரேஜ் கல்யாணம் முடிச்சுட்டு இன்னும் வந்து நல்ல பாண்டிங்கோட இருக்காங்க. எங்க அம்மா பாத்தீங்களா, எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு அத்தை பொண்ணாமா, அத்தை பொண்ணு. அதனால இப்படி ஒரு பாண்டிங்ல நாங்க வந்து வளர்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்களும் எல்லாருமே சின்ன வயசுல இருந்து எல்லாம் சேர்ந்து வந்துட்டு இருக்கறதுனால நாங்களும் சின்ன வயசுல இருந்து இப்படி சேர்ந்து வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இது எங்க மாமா பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய இதுல எங்க எல்லாருக்கும் பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க, மட்டன் பிரியாணி. மாமா ஷெஃப். இதுல இத்தனை பேர்ல ஒரே ஒருத்தர் வந்து ஃபேமிலில இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா, சரி வெளியே இருந்து எங்க ஃபேமிலிக்குள்ள வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோ எங்க பெரிய அத்தை தான். இந்த அத்தை தான் வந்து வெளியே இருந்து எங்க ஃபேமிலிக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ட்ரி அடிச்சாங்க. இப்ப வந்து எங்க கூடயே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எங்க ஃபேமிலி மாதிரியே ஆயிட்டாங்க. ஏன் ஆமா சொல்லுங்க. எங்க அம்மா வந்து இஞ்சி பூண்டு உடிச்சிட்டு இருக்காங்க, டிசைனர் சார கட்டிட்டு. அது வரை ஹீல்ஸ் வேற போட்டுருக்கோம். எவ்வளவு பெருசு பாருங்க, காமிச்சிட்டேன் வீடியோல. தப்பு முடியாது. அருமை ஐஸ்கிரீம் வந்திருக்கு, எல்லாரும் ஓடியாங்க. மூஞ்சி தெரியல. பட்டர் ஸ்காட்ச் அருண் ஐஸ்கிரீம். உடனே அடிச்சிருமே
முடிச்சிரும். நீங்க எல்லாரும் என்னோட அம்மா அப்பா காட்டுங்க காட்டுங்கன்னு கேட்டீங்களே, வாங்க நான் எங்க அப்பாவை காட்டுறேன். பாருங்க இதெல்லாம் வேண்டாம். சரியா? மகஜாடெல்லாம் அப்படியே இருக்கா இல்லையா? இல்ல என்ன குப்பத்தல்ல தூக்கி வச்சிருக்காங்க, அதனால நீ அப்படி இல்ல. நெக்ஸ்ட் வந்து எங்க அம்மாவை காட்டுறேன். இது என்னோட அம்மா, நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்க. இது அவர் எங்க அப்பா. டேடிங்க வாங்க டேடி. இது எங்க அப்பா, எங்க அம்மா. ஓகேவா? பாத்துக்கோங்க. தீபாவளி ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி டேடி ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. கை கொடுத்துட்டு கும்பிடுது கடிக்குது. எங்க வீட்ல இன்னைக்கு தீபாவளி சாப்பாடு என்னதுன்னா, இங்க பாருங்க ஃப்ரெஷ்ஷா சிக்கன் சில்லி பொரிச்சிட்டு இருக்காங்க எங்க மைனி. சரி ஓகேவா? இங்க பாருங்க. அதுக்கப்புறம் திஸ் இஸ் பிரியாணி. கிண்ட கூடாது, அது தம்மு. அப்படியா? ஆமா. உடைச்சு ஆல்ரெடி சாப்பிட்ட போய். சரியா? இங்க வா. அதே ரெண்டு. இதுதான் சிக்கன் குழம்பு. இங்க வா. கூட்டு செமி லிக்விட். சரியா? குழம்பும் கிடையாது, கூட்டும் கிடையாது, செமி கிரேவி. ஆமா. திஸ் இஸ் ரசம், நான்வெஜ் ரசம். இதுவா मतलब मटन जो தண்ணி இருக்கும் அது வச்சு நாங்க பண்ண ரசம். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இது எங்க ஊரு மட்டன் தண்ணி குழம்பு. ஓஹோ, இங்க பாருங்க. சரியா? நல்லா இருக்கு. மட்டன் தண்ணி குழம்பு. சரி, இதுதான் நம்மளோட ஸ்பெஷல் மெயின் ஐட்டம். புதுசா ஏதோ போடுறாங்க. ஆமா, புதுசா என்னதுன்னா கொடை மிளகா. அதுக்கப்புறம் என்னது இது கேரட். கொடை மிளகாய் காணுமா? அப்போ வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்களா இருக்கும். இருக்கா? அப்ப பொடிசா கட் பண்ணி போட்டாங்க. ராஜ் இங்க பாருங்க ராஜ், தெரியுதா? இதுதான் கொடை மிளகா. இதுதான் நம்மளோட ரைத்தா. சாப்பாடு ரெடியா? ஓகேவா? இனி நல்ல ஒரு பெரிய இலையை போட்டு அழகா எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணி லைட்டா உப்பு கொஞ்சம் சின்ன உப்பு எல்லாமே வேற கஸ்டமருக்கு தான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து இது நல்லாம்பட்டி சிக்கனா, இது நல்லாம்பட்டி சிக்கனாமா. இது வந்து சிக்கன் 65, தயிர் பச்சடி, மட்டன் பிரியாணி. நல்லா இருக்கு. பேப்பர் வெடி இதை வெடிச்சதுன்னா இந்த வீடியோ அதிரும், அந்த அளவுக்கு வெடிக்கும். இங்க பாத்தீங்களா, இங்கே வச்சுக்கோ போல இருக்கு. so many disturbance. நாங்க இப்ப வெடி வெடிக்கும் போது வண்டி எல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாது. அது கிரவுண்ட்ல போய் வெடிக்கணும், ரோட்ல வெடிக்க கூடாது. ரோட்டுக்கு வந்துட்டு போறாங்க, அவங்களோட இது நம்ம ரோடு. ஹேப்பி தீபாவளி. பேப்பர் பாம் மட்டும் ஃபுல்லா வாங்கணும், அப்பதான் நல்லா இருக்கு. பேப்பர் பாம் நல்லா இருக்குல, செம்ம சவுண்ட். காதும் கிழிஞ்சிருது, நல்ல கிளி காதும் கேட்க மாட்டேங்குது. நல்ல பட்டாசு வெடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்படி செதறுதா அப்படி. இங்க பாருங்க, இதெல்லாம் என்ன பாத்துங்க. நாங்க தான் பேப்பர் பாம் ஒரு 20 பேப்பர் பாம் வெடிச்சிருப்போம் குறைஞ்சது. 4 ஓடு காணோம். காலையில இருந்து லட்சுமி வெடி, பாம்பு, பேப்பர் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சேன். பட்டாசா போகுதுங்க, காதே கேட்க மாட்டேங்குது. வர ஒரே பட்டாசா போகுது. கரிஷ்மாக்கா, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டப்பாவா பட்டாசு வாங்கி வச்சுட்டு கால் வலி தான் வந்துருந்துச்சு. சிஸ்டி காண என்னது இது? எதுவுமே வைக்கலையே. இந்த பட்டாசு வெடிக்க போறோம். என்ன சின்னதா இருக்கு? இது சும்மா இப்ப மேல போய் வெடிக்கிறதுக்கு தான் நல்ல பெரிய பெரிய வெடி இருக்கு. நாங்க சும்மா இப்ப கீழே வெடிச்சிட்டு அப்புறம் மேல போய் பெரிய பெரிய வெடி. ஓகே.